அம்மாயி பொக்குனு போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரமே 6 மணிக்கு மேலே அறக்க பறக்க கிளம்பிட்டு இருந்தோங்க. முன்னாடி நாளே ஃபோனில் நாளைக்கு கலக்கா கணக்கு முடிச்சுட்டு எந்நேரம் வர்றதுன்னு தெரிலம்மாயின்னு சொன்னது தாங்க. அப்போவே வாய்ஸ் டல்லாக போயிடுச்சுங்க. சரி போகலின்னா கண்டிப்பாக அம்மாயி பொக்குனு போயிடுவாங்க, நேரம் ஆனாலும் போது போயிடலான்னு சொல்லி தாங்க கிளம்பி போயிருந்தது. அம்மாயூரில் பொட்டுச்சாமி மங்கலுங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மாயி மட்டும்தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா சித்திங்க தாங்க, மாமாலாம் யாரும் கிடையாதுங்க. அதனால இப்படி ஒரு நோம்பி நொடின்னு நாங்கள் போனால் தாங்க அம்மாயிக்கு ஒரு சந்தோஷமே. மற்ற வீட்டிலெல்லாம் வந்திருக்கிறப்ப நான் மட்டும் போகலின்னா கண்டிப்பாக அம்மாயி பொக்குன்னு தானுங்க போவாங்க. என்னங்க ஒரு நாள் நைட்டு அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு பகலில் கொஞ்சம் நேரம் இருப்போங்க. அவ்வளோதாங்க அம்மாயி கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே. அதை விட்டு அம்மாயி நம்ம வீட்டுக்கு வந்தால் தாங்க சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல போயிடலாம், அம்மாயிக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி தாங்க போயிருந்தது. அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்கிற வேலையெல்லாம் இல்லைங்க. கோயிலே சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்களா, சரின்னு பூஜையை பார்த்துட்டு சாப்பாடுமே வாங்கி அங்கேயே சாப்பிட்டாச்சுங்க. நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு இனியன் குட்டியுமே எனக்கு வேணும்னு சொல்லி தட்டத்தை இழுத்துக்கிட்டு இருந்தாப்பிள்ளைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் விதையாக இருந்தனால அங்கே வச்சு ஊட்டவே முடியலைங்க. என்னங்க ரோடை கிராஸ் பண்ண வீடு, சரின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து ஊட்டலான்னு பார்த்து திரும்பி உட்காந்துக்கிட்டாப்பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி இது வேலைக்காவது தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் தொட்டலில் ஓட்ட என்னாலாம் தூங்க முடியாதுன்ட்டு கையாட்டிக்கிட்டு அங்கேயே தான் போவேன்னு சொல்லி தாண்டிட்டு நின்னாப்பிள்ளைங்க. அம்மா சரி நான் இன்னொரு டைம் தான் கொண்டு வரேன், அங்கே தான் பசங்களாம் நிறையா இருக்கிறாங்கல்ல, அவனும் கொஞ்சம் நேரம் விளையாட்டுன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு நடை வேறு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த பிள்ளையார் கோயிலில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனியன் குட்டி இங்கே இருக்கிற குட்டீஸோடு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா அம்மாயிங்களுக்குமே ஒரே சந்தோஷங்க இனியன் குட்டியை பார்த்தோன்னையும். இதனோட அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் ஆகுங்க. நோம்பி அன்னைக்கு எடுத்த வீடியோ, அது இதை விட சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.